எழுப்புதல் கையேடு. எழுப்புதலின் வகைகள்: இரட்சிப்பின் சுவிசேஷ எழுப்புதல், மனந்திரும்புதல் எழுப்புதல், ஜெப எழுப்புதல், சுத்திகரிப்பின் எழுப்புதல், விசுவாச வாக்குத்தத்த எழுப்புதல், சுகமளிக்கும் எழுப்புதல், அற்புத அடையாள எழுப்புதல், விடுதலையின் எழுப்புதல், வேத வசன எழுப்புதல், ஆராதனை தொழுகை எழுப்புதல், தீர்க்க தரிசன எழுப்புதல், கர்த்தரை நிரூபிக்கும் எழுப்புதல், விக்கிரகங்களை அழிக்கும் எழுப்புதல், பிசாசின் கிரியைகளை அழிக்கும் எழுப்புதல், ஆசரிப்பு கூடார கட்டுமான எழுப்புதல், ஆலய கட்டுமான எழுப்புதல், தேசத்தை சுதந்தரிக்கும் எழுப்புதல், நியாய தீர்ப்பின் எழுப்புதல், இரத்த சாட்சிகளின் எழுப்புதல், தேசங்களை சந்திக்கும் எழுப்புதல், ராஜாக்களை சந்திக்கும் எழுப்புதல். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, மனதார எழுப்புதலுக்காக நீ வாக்கு பண்ணியிருக்கிற எழுப்புதலுக்காக நன்றி அப்பா. அன்றைக்கு இயேசு சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படி எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். இதோ இந்த கடைசி நாட்களிலே உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் ஆண்டவரே வரப்போகிறது என்றும், அது இந்திய தேசத்திலிருந்து தமிழகத்தில் இருந்து வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் நீ பேசி இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா, அந்த எழுப்புதல் ஆண்டவரே பல விதங்களில் இருக்கிறதே அப்பா. ஆண்டவர் ரட்சிப்பின் சுவிசேஷ எழுப்புதல் ஜனங்கள் நடுவில் ஆண்டவரே அது வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் அப்பா அந்த சுவிசேஷ எழுப்புதல் வருவதாக, சுவிசேஷ எழுப்புதல் வருவதாக. எங்கள் தேசத்தில் அந்த சுவிசேஷ எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் வருவதாக என்று சொல்கிறோம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஆண்டவரை ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனந்திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனந்திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனந்திரும்புதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் பாவ உணர்வடைந்து ஆண்டவரே மனந்திரும்பட்டும். சார்லஸ் ஃபின்னியின் அவர்கள் நாட்களில் ஜனங்கள் பாவ உணர்வடைந்து ஆண்டவரே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பினார்களாம். அதே போன்ற நாட்கள் நடக்கட்டும். யோவான் ஸ்நானகன் நாட்களிலே ஆண்டவரே ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பினார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் மீண்டுமாய் எங்கள் தேசத்திலே வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வை தேவனே அனுப்பும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிறீங்க, நன்றி. தேசத்திலே ஆண்டவர் ஒரு ஜெப எழுப்புதல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, டேவிட் பெர்னாட் போல ஆண்டவரை மன்றாடி ஜபிக்கக்கூடிய, தன் ஜீவனையும் பணயம் வைத்து ஜபிக்கக்கூடிய அம்மா ஜப வீரர்கள் தேசத்திலே எழும்பட்டும், தேசத்திலே எழும்பட்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜப எழுப்புதல் பற்றி பிடிப்பதாக, ஜப எழுப்புதல் பற்றி பிடிப்பதாக, ஜப எழுப்புதல் பற்றி பிடிப்பதாக, ஜப எழுப்புதல் பற்றி பிடிப்பதாக. ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதலை தேவனீர் அனுப்பும் அப்பா. தேசம் எங்களுமாய் ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவின் நாட்களில் எல்லாம் தங்களை சுத்திகரித்து, லேவியர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள், ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதலை தேசத்தில் தேவன் கட்டளையிடும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் அப்பா பெந்தெகோஸ்தே நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு சொல்கிறான், ஆண்டவர் அப்பா இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு உங்களை விலக்கி கொள்ளுங்கள் என்று அப்பா. அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகத்தக்கதான ஒரு சுத்திகரிப்பை தேவனீர் அனுப்பும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். விசுவாச வாக்குத்தத்த எழுப்புதல் உண்டாகட்டும். ஆபிரகாம் நாட்களில் செய்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச எழுப்புதல், வாக்குத்தத்த எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். விசுவாச எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, யோசுவாவின் நாட்களிலே ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் நிற்கச் செய்தார்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச எழுப்புதல் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச எழுப்புதல் தேசத்திலே உண்டாகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவர் சுகமளிக்கும் எழுப்புதல் ஆண்டவரே. ஆபிரகாம் நாட்களிலே ஆண்டவர் எல்லாருடைய கற்பங்கள், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டதப்பா. அபிமெலேக்கு குடும்ப வீட்டாருடைய கற்பங்களை எல்லாம் தேவன் திறந்தீர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுப்புதல் அப்போஸ்தலன் பவுலின் மூலம் கச்சையின் மூலமாய் சுகமானார்கள். அப்போஸ்தலன் பவுலின் கச்சையின் மூலமாய் சுகமானார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட அற்புத அடையாள எழுப்புதல் தேசத்திலே வரட்டும். எலிஷாவின் நாட்களிலே அப்பா பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. கோடரி மிதந்தது. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, தண்ணீர்
கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறினது. அப்பா, உணவில் இருந்த விஷம் முறிந்தது. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுபோல ஆண்டவர் அநேக அற்புதங்களை தேவனே எலிஷாவின் நாட்களிலே, அப்போஸ்தலர்கள் நாட்களிலே, தீர்க்க தரிசிகள் நாட்களிலே நடந்ததப்பா. மீண்டுமாய் நடக்கட்டும் அப்பா. ஒரு விடுதலையின் எழுப்புதல் வரட்டும். மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் அப்பா அந்த பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையானார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு விடுதலையின் எழுப்புதல் தேசத்திலே உண்டாகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஒரு வேத வசன எழுப்புதல் ஆண்டவரே. யோசியா ஆண்டவரே ராஜாவின் நாட்களிலே அப்பா தேவனே நியாயப்பிரமாணம் சுருள் ஆண்டவர் கண்டெடுக்கப்பட்டது. ஆண்டவரே அப்பா, அதை படித்து வாசித்து இருதயத்தை கிழித்து கொண்டவர்களாய் அதையெல்லாம் நிறைவேற்றும்படிக்கு அவர்கள் செயல்பட்டார்கள் அப்பா. அப்பா எஸ்ரா நாட்களிலே ஆண்டவர் வேதத்தை வாசித்து ஆண்டவர் அப்பா மனந்திரும்பினார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பினார்கள். அந்நிய ஸ்திரீகளோடு கூட ஆண்டவரை செய்து கொண்ட திருமண உடன்படிக்கையை முறித்து ஆண்டவர் அவர்களை புறம்பாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேத வசன எழுப்புதல் ஆண்டவர் எஸ்ரா ஆண்டவரே தாடியை பிடுங்கினவனாய் திகைத்தவனாய் அவன் அமர்ந்திருந்தான் ஐயா. தேவாலயத்தில் முன்பாக அமர்ந்திருந்தான். ஒரு பெரிய சபை வந்து கூடிற்று. அப்படிப்பட்ட ஒரு வேத வசன எழுப்புதல் தேசத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பொல்லோ மூலமாய் நடந்ததை போல வேத வசன எழுப்புதல் நடக்கட்டும். விசுவாசியானவர்களுக்கு உதவியாய் ஆண்டவர் அப்பொல்லோ இருந்ததை போல ஆண்டவரே விசுவாசியாக இருக்கிறவர்களுக்கு உதவியை செய்யக்கூடிய ஒரு அப்பா வேத வசன எழுப்புதல் எழும்பட்டும் அப்பா. ஆராதனை தொழுகை எழுப்புதல் தாவீதின் நாட்களில் 4000 இசைக்கருவிகளை கொண்டு 4000 பாடகர்களை கொண்டு இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டு ஆராதனை தொழுகை ஆண்டவரே அப்பா தேவன் ஷிஃப்ட் போல போடப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டுக்கு ஆராதிக்கக்கூடிய மக்கள் வந்து ஆராதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தொழுகை எழுப்புதல் நடக்கட்டும். நெகேமியா நாட்களிலே நடந்தது. ஆராதனை தொழுகை எழுப்புதல் நடந்தது. மீண்டும் இது நடக்கட்டும் அப்பா. தீர்க்க தரிசன எழுப்புதல் சாமுவேல் நாட்களிலே தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் எழும்பினார்கள். தீர்க்க தரிசிகளின் புத்திரருக்கான பாடசாலைகள் நடத்தப்பட்டது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழும்பட்டும். தீர்க்க தரிசன எழுப்புதல் உண்டாகட்டும். அகபு தீர்க்க தரிசி எழுந்து தேசமெங்கிலும் பஞ்சம் வரும் என்று சொல்லி ஆவியானவராலே முன்னறிவித்தான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன எழுப்புதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். கர்த்தரை நிரூபிக்கக்கூடிய ஒரு எழுப்புதல் எலியாவின் நாட்களில் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் ஜனங்கள் சோரம் போனவர்களாய் ஆண்டவரே 2 நினைவுகளை உடையவர்களாக ஒன்று வாய் திறவாமல் இருந்தார்கள். ஆண்டவரே அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று எலியா சவால் விட்ட போது ஆண்டவரே அக்கினி இறங்கினது. ஆண்டவர் ஜனங்கள் முகங்குபுற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்படிப்பட்ட கர்த்தரை நிரூபிக்கக்கூடிய எழுப்புதல் தேசத்திலே உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே விக்கிரகங்களை அழிக்கக்கூடிய எழுப்புதல் அப்பா. யெகூவின் நாட்களில் விக்கிரகங்கள் அழிக்கப்பட்டது. யோசியாவின் நாட்களிலே விக்கிரகங்கள் அழிக்கப்பட்டது. எசேக்கியாவின் ராஜாவின் நாட்களில் விக்கிரகங்கள் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் தாவீதின் நாட்களில் விக்கிரகங்கள் சுட்டரிக்கப்பட்டது. அப்ப பவுலின் நாட்கள் விக்கிரகங்கள் எண்ணமற்று போனது. ஆண்டவர் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை அழிக்கக்கூடியதான எழுப்புதல் கர்த்தருடைய நாமத்தினாலே தேசத்திலே உண்டாகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த எழுப்புதல் உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த எழுப்புதல் உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய எழுப்புதல் உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே வேசு பட்டணத்தில் மந்திரவாதங்கள் மந்திர பொருட்கள் 30,000 வெள்ளி காசுக்கு ஈடான மந்திர பொருட்கள் எரிக்கப்பட்டது. ஆண்டவரே அப்படிப்பட்ட நாட்கள் மீண்டும் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய நாட்கள் எழும்பட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஆசரிப்பு கூடார கட்டுமான எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஆசரிப்பு கூடார கட்டுமான எழுப்புதல் கர்த்தருடைய நாமத்தினாலே உண்டாகட்டும் ஐயா. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினீரோ அவர்கள் எல்லாம் ஆலயத்தை கட்டும்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி வந்தார்கள் அப்பா. ஆண்டவரே தேவன் ஆண்டவரை வரவழைத்து இருதயத்தின் நாண எழுப்புதல் அடைந்தவர்களை தேவன் நீர் மோசே வரவழைத்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடார கட்டுமான எழுப்புதல் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்து செருபாபேல் நாட்களில் ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோனின் நாட்களில் ஆலயம் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆலய கட்டுமான எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
ஆலய கட்டுமான எழுப்புதல் நடக்கட்டும் ஐயா. நான் செருபாபேல் கைகள் அஸ்திபாரமிட்டது, அவன் கைகளே அவைகளை முடித்து தீர்க்கும் என்று சொல்லப்பட்டது. அதே போல தேவனாகிய கர்த்தாவே அப்பா, ஆலய கட்டுமான எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். தேசத்தை சுதந்தரிக்கும் எழுப்புதல். யோசுவாவின் நாட்களிலே தேசமானது சுதந்தரிக்கப்பட்டது. அந்நிய ஜனங்களை, அந்நிய அப்பா அந்த ஜாதிகளை துரத்தி விட்டு ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை யோசுவாவின் மூலமாய் சுதந்தரிக்க செய்தீரப்பா. ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு அதை பங்கிடச் செய்தீரப்பா. அதே போல தேசத்தை சுதந்தரிக்க கூடிய ஒரு எழுப்புதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, சுவிசேஷத்தினால தேசங்களை சுதந்தரிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. தேசங்களை சுதந்தரிக்கட்டும் ஐயா. யோசுவாவின் நாட்கள் மீண்டும் வரட்டும். தேசங்களை சுதந்தரிக்கத்தக்கதான ஒரு ஆற்றல் உண்டாகட்டும் அப்பா. நியாய தீர்ப்பின் எழுப்புதல். எகிப்தியர்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தீரே ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு சொன்னீர், அவர்களை அடிமைப்படுத்தின அந்த ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னீர். அதே போல ஆண்டவரே எகிப்தியர்களை, பார்வோனை ஆண்டவரே நியாயம் தீர்த்தீர். 10 விதமான வாதைகளினாலே அந்த ஜனங்களை தேவனீர் நியாயம் தீர்த்தீர். மீண்டும் சத்துருக்களை நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்பின் எழுப்புதல் நடக்கட்டும் அப்பா. தேவ ஜனங்கள் அடிவாங்கி கொண்டிருப்பதில்லை, தேவ ஜனங்கள் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதல்ல ஆண்டவரே. சத்துருக்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, சத்துருக்களுக்கு அப்பா சந்திக்கக்கூடிய ஒரு எழுப்புதலை தேவனீர் அனுப்பும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இரத்த சாட்சிகளின் எழுப்புதல் அப்பா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அநேக தீர்க்கதரிசிகள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், அநேகர் மரித்து போனார்கள் அப்பா. அநேகர் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, எரேமியாவை ஆண்டவர் எத்தனையாய் வேதனைப்படுத்தினார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டின் நாட்களை கொன்று போடப்பட்டார்களையா. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் அவன் மரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த இரத்த சாட்சிகள் எழுப்புதல் வரட்டும். இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை நிறைவாகும் போதுதான் ஆண்டு காரியங்கள் நடக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த இரத்த சாட்சிகளின் எழுப்புதல் வருவதாக, அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவநாயத்தம் பண்ணுவீராக. தேசங்களை சந்திக்கக்கூடியதான எழுப்புதல். பவுல் மூலமாய் தேசங்கள் சந்திக்கப்பட்டது. தாவீது ராஜாக்கு மூலமாய் ஆண்டவரே தேசங்கள் ஆண்டவரை பிடிக்கப்பட்டன. அதே போல ஆண்டவரே தேவனப்பா நீர் செய்வீராக. தேசங்களை சந்திக்கத்தக்கதான ஒரு எழுப்புதல் நடக்கட்டும். தேசங்களை சந்திக்கத்தக்கதான ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் அப்பா. ராஜாக்களை சந்திக்கக்கூடிய ஒரு எழுப்புதல். தானியேல் நாட்களிலே ஆண்டவர் ராஜாக்கள் சந்திக்கப்பட்டார்கள். தரியு ராஜா சந்திக்கப்பட்டான் ஆண்டவரே. நேபுகாத்நேச்சார் அவன் சந்திக்கப்பட்டான் ஆண்டவர். கோரேஸ் ராஜா சந்திக்கப்பட்டான் ஆண்டவரே. அகாஸ்வேரு ராஜா சந்திக்கப்பட்டான். ராஜாக்களை சந்திக்கக்கூடிய எழுப்புதல் தானியேல் நாட்கள்ல ஆண்டவரே அப்பா எஸ்தர் நாட்களில் நடந்தது போல கர்த்தாவே மீண்டுமாய் நடக்கட்டும் அப்பா. யோசேப்பின் நாட்களில் நடந்தது போல நடக்கட்டும் அப்பா. இப்படிப்பட்ட மகத்தான எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறபடியாலே நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படிப்பட்ட மகத்தான எழுப்புதலை தேவன் அனுப்புகிறீர். இப்படிப்பட்ட மகத்தான எழுப்புதலை தேவனீர் அனுப்புகிறீர். இப்படிப்பட்ட மகத்தான எழுப்புதலை தேவனீர் கட்டளை இடுகிறீர். இப்படிப்பட்ட மகத்தான எழுப்புதல் தேசத்து எங்கிலும் வருகிறது. இந்த எழுப்புதல் என்னென்ன வகையில் எழுப்புதல் வேதத்தில் சொல்லப்பட்டதோ அத்தனை வகையான எழுப்புதலும் இந்த கடைசி நாட்களிலே நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அலங்கத்தை கட்டினார்கள், மீண்டுமாய் கட்டப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வேதத்தில் என்னென்னலாம் எழுப்புதல் சொல்லப்பட்டோ அத்தனை எழுப்புதலும் இந்த தேசத்தின் உலகத்தின் கடைசியில் நாங்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்யும். அப்படி செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.